விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுது. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுது. ஆசையாய் பேசிட வார்த்தை நாடும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். காதலன் கைச்சிறை காணும் நேரம், மீண்டுமோ கருவறை கண்ட நாளை கண்ணில் ஈரம். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுது. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுது. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுது. பொய்யா பொய்யா கத்தாத நீ சிக்கிக்கிட்ட மெய்யா மெய்யா. யாரும் இல்ல மொட்டை மாடி கூட்டிக்கிட்டு போடா, அந்த குட்டி நீலா தூங்கட்டுமே கூட்டிக்கிட்டு போற, அந்த மேகம் என்னும் மெத்துக்கு தான் தூக்கிக்கிட்டு போடா, அந்த வானத்துக்கு ரெட்ட தப்பா போட்டு போட்டு வார, கூட்டிக்கிட்டு போடா, கூட்டிக்கிட்டு போற. பையா பையா சின்ன பையா உள்ளுக்குள்ளே கியா கியா. பொய்யா பொய்யா கத்தாத நீ சிக்கிக்கிட்ட மெய்யா மெய்யா. கூட்டிக்கிட்டு போடா, கூட்டிக்கிட்டு போற, என்ன கூட்டிக்கிட்டு போடா, குட்டி உள்ள கூட்டிக்கிட்டு போற.
ஒன்ஸ் அகேன் தி டேஷிங் பிரசன்னா மாஸ்டரோட சாங்ஸ் எடுத்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பிரசன்னா மாஸ்டர், உங்களோட அதே சாங் அழகாய் பூத்ததை வந்து இதுக்கு முன்னாடி வேற டைப் ஆஃப் கொரியோகிராஃபி பார்த்தீங்க, இப்போ ஒரு சட்டில் மெலோ டவுன் கொரியோகிராஃபி ஒன்று பார்த்தீங்க. ரெண்டுமே வேற வேற ஜானரா இருந்தாலும் சூப்பரான ஒரு கொரியோகிராஃபி நீங்க பார்த்தீங்க. வெரி நைஸ். அந்த சாங்கே ஒரு ஹைலைட்டான சாங். அதுக்கு வந்து கொரியோகிராஃபி வேற வேற ஸ்டைலில் பார்க்கும்போது என்னதான் ரிப்பீட்டா இருந்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் பிரசன்னா மாஸ்டர், என்னோட ஃபேவரட் ஹீரோ ஷாருக்கு நீங்க கொரியோகிராஃப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இது விஷுவல் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. வென் வாஸ் திஸ்? என்ன படம் அது? It was in 2007 for Billu Baba. Billu, பிரியன் சார் டைரக்ட் பண்ண படம். நல்ல ஏப்ரல் மாதம் பாம்பேயில் நல்ல வெயில் சூடாக இருக்குது. நல்ல அந்த சுட சுட இருக்கிற பீரியடில் I was like shivering. ஏன்னா இட் வாஸ் நாட் தட் என் மூமெண்ட் பிடிக்காம போயிடுச்சா அப்படிங்கிறது கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் மை டைரக்டர் டு லெட் him டவுன். ஏன்னா அவர் என்ன நம்பி ஒரு ஜாப் கொடுத்துருமோ ஐ ஹேவ் டு டூ இட் 100% ஜஸ்டிஸ். அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆடும் போது இப்போ ஞாபகம் இருக்குது. பாபு மேலே வா. நான் ஷாருக்கு ஆடி காட்டுறக்கும் போது இவன் தான் சைடில் இருந்து ஷாருக்கை பார்த்துட்டு இருந்தான். நான் ஆடி முடிச்சப்போ முதல்ல இவனை தான் பார்த்தேன். செட்டில் யாருக்கும் தெலுங்கு தெரியாது, எங்கள் 2 பேரும் கூட தான் தெலுங்கு ஏமரா இந்த ஆயிடு படிப்பாடு నువ్వు டென்ஷன் తీసుకోవాకన్నా. இட் வாஸ் அ பிளஷர். அ மேன் ஷாருக் சார் மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஆள். ஹி வாஸ் வெரி ஒன் மோர் நம்ம தான் கேட்குறோம், அவர் கேட்க மாட்டார். இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் இன் லைஃப். அண்ட் பாபு பற்றி சொல்லணும், நம்ம மாநாடு மேலாடுக்கு கொரியோகிராஃபராக இருந்திருக்காரு. அதை விட என்னன்னா கலா மாஸ்டருக்கும் சரி, பிருந்தா மாஸ்டருக்கும் சரி, அண்ட் பிரசன்னா மாஸ்டருக்கும் சரி, இவர் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ ஒரு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆக்டராக பாபு வந்து எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு. கல்யாண டிவியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய சீரியல்ஸ் அவர் ஒர்க் பண்ண தான் போறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாபு. பல மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியாக நீங்கள் இருக்கீங்க. இப்போ எனக்கு ஒரு ஆசை, சிக்னேச்சர் ஸ்டெப்னு சொல்லிட்டீங்க, அந்த சாங் நீங்க தான் கொரியோகிராஃப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, பாபு தான் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டீங்க. இந்த மேடைக்கு வந்து பாபுவோட சேர்ந்து அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்பை நீங்க ஒரு தடவை எனக்காக பண்ணி காட்டணும். ப்ளீஸ் கம் பிரசன்னா மாஸ்டர். Thank you so much. It was a pleasure. அதாவது சில பேர் வந்து மேடையில் ஆடும்போது நம்மள அறியாமையே ஒரு எனர்ஜி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நீங்க 2 பேர் ஆடும்போது இந்த ஸ்டேஜ்ல இருந்து, அதுவும் குரு சிஷ்யன் 2 பேர் ஆடும்போது பார்க்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நவ் ஐ கேன் இமேஜின் பாம்பேல ஷாருக் ஏங்க இந்த மாதிரி ஆடி காட்டும் போது ஃபிளாட் ஆக மாட்டாங்க. ஒரு ஹீரோ கண்டிப்பா ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா மாஸ்டர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாபு மாஸ்டர். பாபு மாஸ்டர் நீங்க இருங்க. பிரசன்னா மாஸ்டர் ப்ளீஸ். ஓகே, ஸோ பிரசன்னா மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் நான் அப்புறமா கேட்குறேன். ஏன்னா இது உங்களோட கொரியோகிராஃபி. கலா மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அயனாத் நான் போன வாட்டியே சொன்னேன் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு. அந்த ஃபர்ஸ்ட் சாங் முன்னாடி பண்ணவங்களது வேற மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து உண்மையாகவே ஒரு லவ் டூயட் எப்படி இருக்கும், அந்த சேரில் உட்காருது அவள் இது பண்ணுற போது அந்த ஜிகினா விழுறது, ஸோ பியூட்டிஃபுல். அது வந்து ரியல் ஒரு ஸ்டோரி மாதிரி காமிச்சிங்க. சரி பாபு, ரொம்ப நாள் கழிஞ்சு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இப்போவும் அந்த ஸ்டாமினாவோட ஆடுறாங்களேன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. ஏன் ஐனா ஃபேண்டாஸ்டிக். யார் கொரியோகிராஃப் பண்ணாங்க தெரியல, ஃபேண்டாஸ்டிக். ஹூ இஸ் அ கொரியோகிராஃபர்? பவர் மாஸ்டர் அண்ட் ரமேஷ் மாஸ்டர். சூப்பர் நோ வேர்ட்ஸ், சூப்பர். கமிங் பேக் டு யூ பிரசன்னா மாஸ்டர், சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அயனாவோட பெர்ஃபார்மன்ஸ்? அயனா பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஃபர்ஸ்ட் சாங் டோட்டலி ஆப்போசிட். இதுக்கு முன்னாடி காட்டின பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட். மோர் ஆஃப் ரொமான்ஸ், மோர் ஆஃப் கொஞ்சம் லவ் அண்ட் ஸ்ட்ரைட் பையா. அது வந்து ஷூட் பண்ணும்போது இட் வாஸ் வித் கிமி, one of my very close friends. ஒரு once upon a time before she got married and settled. So கிமியோட ஷூட் பண்ணும்போது it was fun actually. And மர்ஜானி can't ask for anything better. Beautiful-ஆ பண்ணீங்க, beautiful improvement and keep going. தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, அயனா உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். ஜட்ஜஸ், your scores for அயனா.